ஆஹா, வீட்ல பாட்டும் இல்ல ஃபைட்டும் இல்ல. ஜெயந்தி கிட்ட லவ்வ சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். ஆமா சார். ஐயோ சார், எதையும் தனியாவே பண்ண மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் வாழை பிடிச்சி பின்னாடி வந்துறீங்க. யார் சார் நீங்க? சார், காலையில நான் உங்க அப்பா கிட்ட செம்மாடி வாங்கும்போது கூட அவ என்ன பார்த்து எவ்வளவு ரொமான்டிக்கா சிரிச்சா தெரியுமா? சோ ஜெயந்தி என்னதான் லவ் பண்றா சார். சார், நான் அம்மா அடி வாங்கும்போது என்ன பார்த்து அழகா, பியூட்டிஃபுல்லா, ரொமான்டிக்கா ஒரு இன்டென்ஸ் ஸ்மைல், காதல் கன்வே பண்ற மாதிரி சிரிச்சா சார். அப்ப தெரிஞ்சு சார் அவன் என்னதான் லவ் பண்றான்ட்டு. சார், லவ்வுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. என்ன? அதாவது ஒன்னு அன்பு, இன்னொன்னு காதல். ஆ. அவ என்ன பார்த்த பார்வைக்கு பேர் காதல், உங்களை பார்த்த பார்வைக்கு பேர் அன்பு. அதாவது அண்ணன்ற முறையில உங்களுக்காக பரிதாபப்பட்டு சிரிச்சிருக்கா ஆமா, சார். ஒரு பெரிய காதல கரைச்சு குடிச்சுவரு. சார், ஜெயந்தி என்னதான் லவ் பண்றா சார்? No, கூட்டிட்டு போங்க. ஜெயந்தி என்னதான் சார் லவ் பண்றா? அவ என்கிட்ட லவ் சொன்னதும் வைசாலி என்ன லவ் பண்ண போறா. சோ இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப மோசமான நாளா இருக்க போகுது சார். எப்படியும் சோகத்துல போய் தண்ணி அடிக்க போறீங்க. சைட் டிஷ் அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்கா? இல்லனா சொல்லுங்க சார், குடுக்குறேன். சார், உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் சார். சார், ஜெயந்தி என்னத்தான் லவ் பண்றேன்னு சொல்ல போறா. நீங்க நல்லா பாய்சன் பாட்டில ஓட்டச்சு குடிக்க போறீங்க. அதனால உங்ககிட்ட காசு இருக்கான்னு பாருங்க சார். சார், யார்கிட்ட லவ் சொல்ல போறா, யார் பாய்சன் பாட்டில் குடிக்க போறான்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஹாய். 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 நான் உங்ககிட்ட ஒண்ணு ஒண்ணு சொல்ல ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். டாய்லெட் கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு, க்ளீன் பண்ணி தர முடியுமா? அதுக்கு என்ன, இவர் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு. He is good at it. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்ல. நான் உங்க அம்மா கிட்ட சிலம்ப கத்துக்கிறேன்னு சொல்லி அடி வாங்கினது எல்லாமே உங்களுக்காகத்தான், உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். நானும் வந்து உங்க அப்பா கிட்ட செம்ம தர்மடி வாங்கினதுக்கான காரணமே உன் மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக தான். நீ என்னதான் லவ் பண்றன்றது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் வாயில இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. நட்டு சார், நீங்களாவே டிசைட் பண்ணிக்காதீங்க. ஜெயந்தி என்ன லவ் பண்ணது தெரியாம எப்படி நீங்க அவங்க கிட்ட இப்படிலாம் பேசலாம்? நான் பேசுவேன் சார், நான் பேசுவேன். ஜெயந்தி கிட்ட பேசுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு மட்டும் தான் சார். இல்ல, ஜெயந்தி என்னதான் லவ் பண்றா. என்னதான் லவ் பண்றா சார்? she is in love with me. அந்த காதல் பார்வை எனக்காக தான் சார். சார், அவ கண்ணுல காதல் தெரியுது, அந்த காதல்ல நான் இருக்கேன் சார். இல்ல சார், நான் இருக்கேன் சார். I am very sure. நோ. நான் லவ் பண்றது நிஜம்தான். சொல்லு ஜெயந்தி, சொல்லு. என்னதான் லவ் பண்ற? You please hold on. ஜெயந்தி, சொல்லுங்க. என்ன பார்த்தா I love you சொல்லுங்க. சொல்றேன். come on. Yeah. அது வந்து நான் come on. வைஷாலி, வைஷாலி. வா ஜெயந்தி, வா. இந்த நாளுக்காக தான் நான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.